நம்ம இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போகிறோம். இந்த இடத்துல தான் ஒரு சின்ன ஓட்டு கட்டடம் தான், பாலடைஞ்ச கட்டடமாட்டு தண்ணி எல்லாம் உள்ளத்தான் வரும். அந்த மாதிரி இந்த இடத்துல நாங்கள் வந்தோம். வந்துட்டு அப்போ வர வழிக்கு என்கிட்ட சொன்னாங்க, நீ என்ன திட்டினாலும் நான் கேட்டுக்கிடுவேன், அதே மாதிரி நான் என்ன திட்டினாலும் நீ கேட்டுக்கிடணும். அந்த மந்திரவாதி நான் மகளுக்கு ஆபத்து இருக்குது, பிள்ளையை அடித்து போடுவேன், அந்த மந்திரவாதி மகளை கொண்டு போடும், அந்த பேய்கள் மகளை கொண்டு போடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இங்கே பேய் இருக்கா பூதம் இருக்கா என்ன இருக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, பேயா நம்ம தேவனா அப்படின்னு உள்ள ஒரு பயங்கரமான ஆர்சியாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஒரு பயங்கரமான ஒரு விசுவாசம் அவங்கள்ட்ட இருந்தது. அந்த நேரத்தில் இங்கே வந்துட்டு நாங்கள் இங்கே வந்து 2-3 நாள் இதில் இருந்தோம். இங்கே பேய் இருக்கா பூதம் இருக்கான்னு ஒரு நல்ல ஒரு கிணறு கிடந்தது. அந்த கிணற்றில் இங்கே இருந்துன்னா பப்பாளி அது இது வேஸ்டெல்லாம் மாறி அதில் போட்டு அந்த கிணறை மூடினாங்க. பாத்ரூம் இருந்தது. அந்த பாத்ரூமை கூட இந்த பாத்ரூம் பக்கம்தான் அந்த பேய் குடியிருக்குன்னு சொன்னாங்க. அதனால் இங்கே பாத்ரூம் இருந்தால் தானே பேய் குடியிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாத்ரூமே இடித்து போட்டாங்க. இடித்து போட்டுட்டு ஒன்றும் இல்லாமல் அதுக்கப்புறம் நாங்கள் இந்த கட்டடத்தையும் இடித்து தரமட்டம் ஆக்கிறதுக்கு ஒரு தம்பி கேட்ட ஏற்பாடு பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் சென்னைக்கு போனோம். அப்படி இருக்க நேரத்தில் எனக்கு தம்பி அவன்கிட்ட இருந்து நாங்கள் போகிற சூழ்நிலைகளெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்ததுனால இவங்க சொன்னாங்க, பிள்ளைகளையும் பள்ளிக்கூடம் விடாமல் 1 மாதத்துக்கு பக்கத்தில் வீட்டில் விட்டுருக்கோம், என்ன செய்யணும்னு தெரியலை. அப்போ அவனையும் எங்கள் கூட கூட்டிகிட்டு போனோம். நாங்கள் சீர்காழிக்கு கொடுத்துருக்க அந்த பணத்தை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி, அவன் இந்த கடனை தற்சமயம் அந்த வண்டி பிரச்சனை தீரணும், அந்த ரவுடிகள்கிட்ட இருந்தால் அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரணும், அதுக்காக கொஞ்சம் காசுகளை புரட்டி அவனும் கொஞ்சம் பணங்களை புரட்டி தந்தான். அதையெல்லாம் கொண்டு அந்த பிரச்சனையிலேருந்து முடித்தோம். முடித்ததுக்கப்புறம் அந்த சீர்காழியிலேருந்து கொடுத்த பணத்தை வாங்கி உங்களுக்கு தாரோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனை கூட்டிகிட்டு போனான். ஆனால் அதெல்லாம் அவனுக்கு கொடுக்க முடியலை. அதுக்கப்புறம் அவனும் திரும்ப வந்தான். இப்படி பயங்கரமாக அதுக்கப்புறம்தான் இப்போ உனக்கு தீர்க்க தரிசனம் தான் எனக்கு வாழ்க்கையை சீரழித்து போட்டது. உனக்கு தீர்க்க தரிசனத்தை நம்பித்தான் அவங்க ஆல்ரெடி சினிமாவுக்கு போகிறது தீர்மானித்தது தான். ஆனால் ஆண்டவருக்கு வார்த்தை வந்ததை நான் சந்தோஷத்தில் நான் சொன்னேன். ஆனால் அவங்க உன்னோட தீர்க்க தரிசனத்தை நான் நம்பினேன், அதனால தான் எனக்கு வாழ்க்கை இவ்வளவு சீரழிஞ்சு போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சினேன். என்ன செய்வேன் என்ன செய்யன்னு தெரியலை. கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் தான் எல்லாமே இழந்தாச்சு. அப்புறம் இனி என்ன அதற்கப்புறம் தான் ஆண்டவரால் அவங்க தொடப்பட்டது. அந்த தொடப்பட்டு நான் வீட்டுக்கு வர்றதுக்கு இருக்கும்போது கூட எனக்கு வீட்டுக்கு வர்றதுக்கே விருப்பம் இல்லை, நான் அங்கேயே தான் சாகணும், இங்கே வரக்கூடாதுன்னு. ஆனாலும் ஆண்டவருக்கு கிருபையுள்ள கரம் எங்களோட கூட இருந்ததுனால ஆண்டவர் அங்கே இருந்து எங்களை இந்த இடத்துல நாங்கள் வெறுமையாக ஒன்றும் இல்லாததான் வந்து நின்னோம். ஒரு ஊழியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு தம்பி எங்கள் அம்மா வீட்டுக்கெல்லாம் அடிக்கடி போய் எதுக்காவது காசுக்கு 1 ரூபா காசு இருக்காது, அம்மா வீட்டில் போய் வேறு எங்கே போக முடியும், ரோட்டே போகிறவங்கள்ட்ட எல்லாம் காசு கேட்க முடியுமா? அம்மா வீட்டுக்கு போனால் சொந்த சகோதரிமார் எல்லாருமே கேவலமாக பேசுது. உனக்கு கண்டி ஆஃபீஸுக்கு போகக்கூடாதா, அப்போ அங்கே போகக்கூடாதா இங்கே போகக்கூடாதான்னு சொல்லிட்டு என்னை கேவலமாக பேசுது. ஒரு தம்பி என்னை பயங்கரமாக அவன்கிட்ட இருந்து ஒரு 1.5 பவுனுக்கு நகை இங்கே கொஞ்சம் இடம்தான் கட்டியிருந்தோம். கட்டிட்டு அதில் தான் சீட்டு போட்டு பெய்த மழை எல்லாம் உள்ளதான் வரும், காற்றடித்தா அந்த சீட்டெல்லாம் எழும்பும். இந்த ஊர்காரெல்லாம் பார்த்து எங்களை சிரித்து கேவலமாக பேசுவேன். அந்த நேரத்தில் அந்த தம்பி கேட்ட கொஞ்சம் இடம் காங்கிரீட் போட்டோம். அந்த கொஞ்சம் இடம் காங்கிரீட் போடுற நேரத்தில் ஒரு தம்பிக்கிட்ட இருந்து 1.5 பவுனுக்கு நகை வாங்கினோம். அந்த நகை வாங்கி அந்த நகை திருப்பி கொடுக்கறதுக்காக நல்லா போராடினோம். நாங்கள் இந்த இடத்து பத்திரத்தையே எனக்கு அம்மாட்ட கொடுத்து ஏதாவது யார்கிட்ட கொடுத்தாவது 1.5 லட்சம் ரூபா அந்த நகை மீளுறதுக்குள்ளே 1.5 பவுன் நகை மீளுறதுக்குள்ளே காசுக்கு நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம். ஆனால் அது நடக்கவே இல்லை. இவங்களும் போராடிச்சினோம். ஒரு பைக் இருந்து அதை கொடுத்து பார்க்கறதுக்கு என்ன பண்ணாலும் அந்த வாங்கின நாளில் அவனுக்கு அந்த 1.5 லட்சம் 1.5 பவுன் நகையும் கொடுக்க முடியலை. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திடீர்னு அவன் ஒரு ஃபோன் பண்ணினா நான் அதை எடுத்தா என்னை பச்சையாக
என்னை கெட்ட வார்த்தையாக தான் பேசுதாய். அது சாதாரண கெட்ட வார்த்தை கிடையாது. புருஷன் என்னோட வாழக்கூடாது, நான் போய் விபச்சாரம் பண்ணி அந்த காசை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி என்ன பயங்கரமாக கேட்குதான். அவங்களுக்கு விஷயம் தெரியாது. நான் ஃபோன் பண்ண கட் பண்ணுனா திரும்ப கூப்பிடுவான். திரும்ப அவங்க தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்ப எடுப்பேன். நான் அவன்கிட்ட நலன் விசாரிக்கிறது போலவே நான் நடிச்சுக்கிட்டேன். நீ நல்லா இருக்குதியா, உன் ஃப்ரெண்ட்ஸு நல்லா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட நலனே விசாரிக்கிறது மாதிரியே நான் கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அவன் மனட்ட வாழட்டுறதுன்னு நான் சொல்லட்டும், அவங்கள்ட்ட ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக அவங்கள்ட்ட கொடுக்கறதுக்காக அவன் சொல்லுதான். நான் கொடுக்கல, அவங்களுக்கு விஷயம் தெரியாதுன்னு. ஒரு வாரம் நான் போய் மாடியில் வந்து நின்று கொஞ்சம் ஏரியா கட்டினேன். இதுக்கு மேலே மாடியில் வந்து நின்று ஒரு வாரம் அழுகைக்கு அளவே கிடையாது. அவ்வளோ தூரம் அழுதுருக்கேன். ஆள் காணாமல் அழுது ஒரு வழி ஆகியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் ஒரு வாரம் தாண்டினதுக்கப்புறம் விடிய காலம் 2 மணிக்கு ஃபோன் பண்ணினேன். 2 மணிக்கு ஃபோன் பண்ணப்போ அந்த ஃபோனை அவங்க தான் எடுத்தாங்க. எனக்கிட்ட எப்படி சொன்னானோ அதை விட 1000 மடங்கு அதிகமாக அவங்கள்ட்ட சொன்னேன். அப்போ தான் அவங்களுக்கு இந்த சம்பவமே தெரியும். நீ என்கிட்ட ஏன் சொல்லலை அப்படின்னு என்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டாங்க. அப்புறம் அவன் சொன்னதெல்லாம் எனக்கிட்ட என்ன சொன்னான்னு சொல்லுன்னு அதை வார்த்தையால் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட வார்த்தை. அப்படின்னா நீ எனக்கு பேப்பரில் எழுதி கொடுன்னு கேட்டாங்க. அப்படி நான் அவங்களுக்கு அதை எழுதி கொடுத்தேன் வேறு வழி இல்லாமல். அந்த அளவுக்கு வேதனைப்பட்டோம். அப்படி இருக்கும்போது அதுக்கு முன்னாடி அந்த 1.5 பவுன் நகை தந்த அந்த தம்பியோட ஒய்ஃபும் நாங்களும் கேரளாவுக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். என்னோடய மாமா பையனுக்கு போகிற வழியில எல்லாம் அவள் எதுவும் ஒன்றும் சொல்லலை. ஆனால் அந்த கல்யாண வீட்டில் போய் உட்காந்துட்டு நீ என்னை எப்படி இந்த மயக்கி வாங்கிட்டு போனேன், 1.5 பவுன் நகையை நீ எப்படி மயக்கி வாங்கிட்டு போனேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பயங்கரமாக கெட்ட வார்த்தை, அவங்கள்ட்ட பயங்கரமாக கல்யாண வீட்டில் கேவலப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு இருக்கம்போ கோட்டயத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் இவங்க ஒரு எஸ்டிடி பூத்தில் ஃபோன் பண்ண போச்சுன்னா, அப்போ எல்லாம் செல்ஃபோன் எல்லாம் கிடையாது. எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சமாக ஏதாவது தான் கிடைக்கும். அப்போ ஒரு எஸ்டிடி பூத்தில் இவங்க ஃபோன் பண்ண போகும்போ என்னை இந்த சம்பவம் தான் இப்போ சொல்லுத மேட்டர் அவங்களுக்கு தெரியாது. இன்னும் இனி ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு தம்பி அனுப்புனதில் அம்மாட்ட நான் 3000 ரூபா வாங்கிட்டு வந்தேன். அந்த 3000 ரூபா எனக்கு தந்ததை ஒரு தங்கச்சியை ஒரு தம்பிகிட்ட சொன்னான். அதை கேட்டதும் என்னை அந்த கோட்டயத்தில் வச்சு என்னை அத்தனை ஜனம் அந்த கோட்டயம் பஸ் ஸ்டாண்டில் அவ்வளோ பேரும் கேட்க என்னை கெட்ட வார்த்தை என்னை அப்படி கூப்பிடுதான் என்னை அந்த காசு வாங்கிச்சுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நான் இவங்க ஃபோன் பண்ணிட்டு வந்தாங்க. ஒன்றும் தெரியாதது போல் வண்டியில் உட்காந்துக்கிட்டோம். அவ்வளோதான், அவங்களுக்கு மேட்ரு தெரியாது. அதுக்கப்புறம் நான் அதையும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு நாங்கள் இந்த இடம் பின்னாடி காங்கிரீட் போடம்போ கொஞ்சம் இடம் காங்கிரீட் போடம்போ அங்கே வீட்டில் போய் நின்னோம். நம்ம இங்கே பாத்ரூம் போக வசதி இல்லை, எல்லாம் ஏற்கனவே இடித்து போட்டது. ஒரு பாத்ரூம் வந்து என்னோட சாரி எல்லாமே விற்று நாங்கள் சும்மா கொடுக்கத்தான் செய்தோம். ஆனால் கொஞ்சம் பேருக்கு காசு தந்தாங்க. அந்த காசுக்கு நாங்கள் ஒரு பாத்ரூம் கட்டினோம். நானும் அவங்களுமா தான் அதை கட்டினது. அந்த வேலையை குண்டு தோண்ட மண்ணு சமக்க அந்த மாதிரி தான் அந்த பாத்ரூமை நாங்கள் கட்டினோம். கட்டிட்டு அதுக்குள்ளே எல்லாம் முட்டு கொடுத்துருந்து அந்த இடம் காங்கிரீட் போடம்பா. அப்போ அந்த நேரம்தான் வீட்டில் போய் நின்னோம். இவங்க நைட்டு 10:30 மணிக்கு மேலே கடைசி பஸ்ஸுக்கு அங்கே வருவணும். அப்போ ஏன்னா தம்பி ஒருத்தன் பயங்கரமாக கெட்ட வார்த்தை பேசுவான். நான் எதுவும் இவங்கள்ட்ட சொல்ல மாட்டேன். ஏன்னா பிள்ளைய கேட்டுட்டு நின்றுட்டு அவன் கெட்ட வார்த்தை பேசுனதெல்லாம் அப்பாவை மாமா பயங்கரமாக கெட்ட வார்த்தை பேசிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைய அவங்க வந்ததும் சொல்லி கொடுத்தது. உடனே அந்த மிட் நைட்டே என்ன அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க இங்கே. அப்படி அந்த ராத்திரியே படுக்க முடியாது, ஒன்றுக்குமே இல்லாத அந்த இடத்துல திரும்ப என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்னை அந்த வீட்டுக்கு விடுவதே இல்லை.
பல வருஷங்கள் என்னோட லாஸ்ட்டு சகோதரிக்கு கல்யாணத்துக்கு என்னை கூப்பிடவும் இல்லை, நான் போகவும் இல்லை. இன்னொரு தம்பிக்கு கல்யாணத்துக்கு அவன் என்னை கூப்பிட்டான், நாங்கள் போனாலும் அப்போ எனக்கிட்ட எந்த நகைகளோ எதுவும் அப்போல்லாம் சொல்லப்படக்கூடிய வசதிகள் எதுவும் எங்கள்கிட்ட இல்லை. எதுவும் இல்லாததை போல தான், ஒன்றும் இல்லாததை போல தான் போய் நிற்கணும். அப்போ நீ கல்யாணத்துக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் பண்ணி ஒரு நாளைக்கு முன்னே நாங்கள் துணியெல்லாம் கொடுத்துட்டு வந்தோம். பொண்ணுக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டிய பொருளெல்லாம் கொடுத்துட்டு வந்தோம். ஆனால் காலையில் ஜோம் பண்ணதுக்கு முழங்கால் படிட்டு நிற்கிதோம் நாங்கள் கிளம்புறதுக்கு. அந்த நேரத்தில் ஃபோன் வருது. ஃபோன் எடுத்தால் கெட்ட வார்த்தை கூப்பிட்டு, கல்யாண மாப்பிள்ளை நீ கல்யாணத்துக்கே இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த கல்யாணத்துக்கும் போகலை. இன்னொரு தம்பி கூப்பிட்டான், இவங்க சொன்னாங்க நீ மண்டபத்தில் வச்சா நான் வரேன், அந்த வீட்டில் வரமாட்டேன் அப்படின்னு. அப்படியும் போகலை. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு நடந்த கல்யாணங்களுக்கு எதுக்குமே நான் என்னை கூப்பிடவும் இல்லை, நான் போகவும் இல்லை. அந்த மாதிரி எங்கள் அம்மா வீட்டுக்கே போய் 20 வருஷத்துக்கிட்ட போகாத அளவுலேயே அப்படி தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு ஜீவிதமாகவே அந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நாங்கள் காணப்பட்டோம். எல்லாவற்றையும் நான் இதை ஏன் உங்கள்கிட்ட சொல்லுதேன்னு நினைக்குதேன்னா, சொல்ல வந்தேன்னா நீங்களும் இன்னைக்கு அநேகர் பயங்கரமான பாடுகள்லையும் உபத்திரவங்கள்லையும் சிக்கி தவிச்சிட்டு இருக்குதுங்க. எப்படி ஆண்டவர் அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்காரு, இந்த வாக்கு தத்தங்கள் ஒன்றும் நிறைவேறலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். நமக்கு ஆண்டவர் வாக்கு தத்தங்களை கொடுப்பாரு பாருங்க. எனக்கு அந்த ஊழியக்காரன் மூலம் கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் பயங்கரமான, என்னை எப்படி கொண்டு வைப்பாருன்னு விவரிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த அளவுக்கு அந்த தீர்க்க தரிசனங்கள் இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகுதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்த வேதனைகளும், நான் என்னை சிறு பருவத்திலிருந்தே நான் வளர்ந்த அந்த கடந்து வந்த பாதையே மிகவும் மிகவும் உபத்திரவத்திற்குரிய பாதை. ஆனால் ஊழியத்தில் வந்ததுக்கு அப்புறம் தாங்க முடியாத வேதனைகள், தாங்க முடியாத, அங்கேருந்து இங்கே வந்து நாங்கள் 1 ரூபாய் இல்லாத அளவில் கஷ்டப்பட்டோம். எத்தனையோ காலம் 1 ரூபாய்க்கு கூட வழி இல்லாத அளவில் நான் கஷ்டப்பட்டிருக்கேன் பாருங்க. எனக்கு இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு எந்த குறைவையும் வைக்கல. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு நல்லா வச்சுருக்கார். ஆனால் அந்த காலத்தில் நாங்கள் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத அளவில் எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்தேன். ஆனாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரம்பா, ஆண்டவரே இந்த பிரச்சனைகளை எல்லாம் காட்டிலும் நீர் பெரியவர்னு சொல்லிட்டு நான் அப்படி ஆண்டவரை நான் தேவ சமூகத்தில் நான் விசுவசித்தேன். சென்னையில் இருக்கம்ப கூட கடன் பிரச்சனை அதிகமாகி அங்கேருந்து எங்கன்னையும் பிள்ளைகளையும் விட்டுட்டு ஓடி இங்கே வருவேனும். எனக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. நான் ராத்திரி பகலாக என்னோட கண்ணீரெல்லாம் தேவ சமூகத்திலேயா இருந்து ஒரு நாள் இவங்க ஊருக்கு வந்தாங்க. நான் அங்கே தனிமையாக அழுது ஜெபம் பண்ணிவிட்டு அப்படி என்ன மறந்து கொஞ்சம் நான் தூங்கி இருக்கேன். அந்த நேரத்தில் ஒரு திரையில் ஒரு வசனத்தை ஆண்டவர் எழுதி காட்டுதார். உபாகமம் 4வது அதிகாரம் 31வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் உன்னை கைவிடவும் மாட்டேன், உன்னை அழிக்கவும் மாட்டேன், உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டேன் அப்படின்னு. நான் எழும்புனதும் இந்த வசனம் எனக்கு மறந்து போச்சு. ஆண்டவரே இந்த வசனம் எங்கே இருக்குது ஆண்டவரே, இது எனக்கு ஃபுல்லாக கொஞ்சம் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது, மீதி எனக்கு தெரியல. அப்புறம் ஆண்டவர் எனக்கு அந்த வசனத்தை காட்டி கொடுத்தாரு. அப்போ அதையெல்லாம் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் பிடிச்சு ராத்திரி பகலாக நான் ஜெபிச்சு ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் அந்த தாங்கக்கூடிய ஆண்டவர் அந்த பலனை எனக்கு கொடுத்தாரு. இன்னும் ஒரு நாள் ரொம்ப அழுகையோடு இருக்கம்ப ஆண்டவர் என் கட்டிலில் வந்து உட்கார்ந்துருக்கம்ப என்னை பார்த்து, உனக்கு கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு என்ன கஷ்டம்னெல்லாம் என்னை பார்த்து கேட்குதாரு. கேட்காம நான் எல்லாத்தையும் சொல்லுவேன் ஆண்டவர்கிட்ட.
ஆண்டவர்கிட்ட சொல்லம்பா, நீ எதை குறிச்சும் கலங்காத, எல்லாமே உனக்கு மாறி போகும் அப்படின்னு சொல்லம்போ, ஒரு வயதானவர் போல் எனக்கு பக்கத்தில் உட்கார்ந்தவர் இதெல்லாம் பேசிட்டு கொஞ்ச நேரத்தில் அவருக்கு ரூபம் மாற தொடங்குது. அப்படியே அவர் வெண்மையாக அப்படியே மாஞ்சு போகிறாரு. நானும் அவர் கூட பறந்து போகிறேன். அந்த மாதிரி ஒரு சொப்பனத்தை காட்டினார், எனக்கு தரிசனத்தை காட்டினார். என்னை இதெல்லாம் பார்க்கும்போது, ஆண்டவரே என்னை நீங்கள் கைவிட மாட்டியா, நிச்சயமாக என்னை எல்லா பிரச்சனையிலிருந்தும் விடுவிப்பியான்னு. ஏகப்பட்ட கடன் பிரச்சனை தாங்க முடியாது, நீ எப்படி போய் தாங்க முடியும், எப்படி போய் ஊரில் தலை காட்ட முடியும், எப்படி வாழ முடியும், எப்படி இனிமேல் உயிரோடு இருக்க முடியும், அப்படியெல்லாம் ஒரே பயங்கரமான ஒரு மனப்பிரயாசம், மனப்பாடுகள். இதெல்லாம் வீட்டுக்கு போன இங்கே நான் வரவே செய்யக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் ஆண்டவர் இதே இடத்துக்கு தான் எல்லாத்தையும் சகித்து தாங்கக்கூடிய பலனை எனக்கு கொடுத்தார். அந்த சின்ன பருவத்திலேருந்தே என் அப்பாவால் பட்ட வேதனைகளெல்லாம் என்னை அறிவு வர்றதுக்கு முன்னாடியே இருந்தே, என்னை கல்யாணத்துக்கு கூட எனக்கு அப்பாவை நாங்கள் கூப்பிடலை, திருமண பத்திரிகையில் கூட பேர் கூட வைக்கல. அம்மாவை அடித்து சித்திரவதை ஆக்கி, அம்மாவோட அம்மா பாட்டியை அடித்து ரவுடிகளை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளேயே